ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா பலருக்கும் முதல்ல பலவீனமாக தொடங்குற பகுதி எது தெரியுமா? நம்மளுடைய கால்கள் தாங்க. முன்பு மாதிரி வேகமாக நடக்க முடியாத ஒரு நிலை, படிக்கட்டில் ஏறுறப்ப மூச்சு வாங்குறது, கால்களில் எப்பயும் ஒரு சோர்வு, மூட்டு வலி அதிகமாக இருக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் வயசு அதிகரிக்கிறப்ப உருவாகுது. ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்குது. சரியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டா 60 வயசுலையும் 70லையும் கூட கால்கள் தசைகள்லாம் வலிமையாகவும் எலும்புகள் உறுதியாகவும் இருக்க முடியும். இந்த வீடியோவில் கால்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவக்கூடிய 5 அற்புதமான உணவுகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், முட்டைங்கிறது வயசானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புரத உணவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வயசு அதிகரிக்கிறப்ப தசை இழப்பு ஏற்படும். இதை மருத்துவத்தில் சார்கோஃபினியா அப்படின்னு சொல்கிறாங்க. தசை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா கால்களுடைய வலிமை குறையும். இதை தடுக்கத்தான் முட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா உயர்தர புரதம், விட்டமின் டி, விட்டமின் B12, செலினியம், கோலின். கால்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாமா? தசைகளை பாதுகாக்கிறதுக்கும் நடைபயிற்சி திறனை மேம்படுத்துறதுக்கும் விழுவோல அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கும் முட்டை பயன்படுது. எலும்புகளை வலுவாக்குறதுக்கு கூட பயன்படுதுங்க. எப்படி சாப்பிடணும்னா தினமும் 1 அப்படி இல்லைன்னா 2 வேக வச்ச முட்டைகளை எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறத விட வேக வச்சு எடுத்துக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. ஆம்லேட், ஆஃப் பாயில், அது மாதிரி வெரைட்டியாக நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிப்பீங்கள்ல, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக வேக வச்ச முட்டைகளை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஆஃப் பாயிலை விட. செகண்ட் ஒன், பாதாம் தாங்க. பாதாம் ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், விட்டமின் இ கால்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. பாதாம் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, மெக்னீஷியம் குறைபாடு இருந்துச்சுன்னா தசைப்பிடிப்பு, கால்வலி, சோர்வு, நடக்கிறதுல சிரமம், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். பாதாம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படும்னா, தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், கால்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்து கால்களோட அடர்த்தியை மேம்படுத்தும். அதாவது எலும்புகளோட அடர்த்தியை மேம்படுத்தி கால்களுக்கு வலுவை கொடுக்குங்க. எவ்வளவு பாதாம் சாப்பிடணும்னா தினமும் 5லேருந்து 10 பாதாம் எடுத்துக்கிட்டா போதும். இதை எப்படி சாப்பிடணும்னா, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது தான் சிறந்த முறை. நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த முழு ஊட்டச்சத்துக்களும் உடல் உறிஞ்சாது. ஏன்னா பாதாமோட தோலில் டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது மூளை ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச விடாமல் பண்ணிடும். அதனால தான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்றப்ப உங்களோட செரிமானமும் வேகப்படும், கால்களுக்கும் சத்து கிடைக்கும், முழு ஊட்டச்சத்துக்களையும் உடல் உறிஞ்சிக்கும். ஊற வச்ச பாதாமை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியமானது. காலையில் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிட்ருங்க. முழு ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடச்சிரும். உங்களோட கால்களும் நல்லா வலுவாக்கப்படும், ஸ்ட்ரென்தன் ஆகும். தேர்ட் ஒன், முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை இருக்குல்ல, இது ஊட்டச்சத்துக்களுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்னா கால்சியம், அயன், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரோட்டீன் அப்படின்னு எக்கச்சக்க ஊட்டச்சத்துக்களை கொண்டது தாங்க இந்த முருங்கைக்கீரை. ஆனால் இது பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு கீரையாக தெரியும். இதோட சத்துக்கள் இருக்குல்ல, அது நிறையவே நம்மளோட உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்களை கொண்டிருக்கு. கால்களுக்கு கிடைக்கும்ல, அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதில் கால்சியம் இருக்குது, எலும்புகளை வலுப்படுத்தும். கால்சியம் நிறையவே முருங்கைக்கீரையில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். பொட்டாசியம் இருக்குல்ல, அது தசை பிடிப்பை குறைக்கிறதுக்கு உதவும். முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிடக்கூடிய வயசானவங்களுக்கு எலும்பு அடர்த்தி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது கூட இந்த முருங்கைக்கீரைங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எல்லாரும் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா, கீரை கூட்டு செஞ்சு எடுத்துக்கலாம், சாம்பார், சூப்பு இது மாதிரி செஞ்சு வாரத்தில் 3 முறையாவது எடுத்துக்கோங்க. டெய்லி இதை சமைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போவே பவுடர் மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நிழல்லையே உலர்த்தி நீங்கள் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். கடைகள்லையோ ஆன்லைன்லேயோ வாங்குறத விட நீங்கள் வீட்டிலையே முருங்கைக்கீரையை பறித்து இல்லைனா எங்கேயாவது முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வந்து பொடி செஞ்சுக்கிறப்ப நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அதோட பவரும் அதிகமாக இருக்கும்.
இந்த பொடியை சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நெய் விட்டு சாப்பிடலாம். உங்களோட கால்களுக்கு வலு கிடைக்கும், ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், கால் வலி குறையும், மூட்டு வலி குறையும். முருங்கை இலையோட பவர் தெரிஞ்சுதான் வெளிநாடுகளில் முருங்கை இலையில் கேப்சூல் மாத்திரை மாதிரி செஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் விளையக்கூடிய சாதாரணமாக விளையக்கூடிய இந்த முருங்கை இலைகளை கம்மியான விலையில் வாங்கிட்டு போய் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மகத்துவம் தெரியாமல் நம்ம தான் இதை விட்டுட்டோம் ஈஸியாக. இனிமையாவது நீங்கள் முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது கால்களுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. கண் பார்வையை மேம்படுத்தும். இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. கண் பார்வைக்கும் வயசானவங்களுக்கும் ஒரு சிறந்த உணவுனா முருங்கைக்கீரையை சொல்லலாம். முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம காசை அதிகமாக கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாமானிய மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான உணவுனாலும் முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா தான் இருக்கும். சில இடங்களில் அதுவாகவே தானாக மரமாக இருக்கும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி 4-5 மரம் இருக்கும். ஆனால் இதை நம்ம பயன்படுத்துறதில்ல. அதனால எல்லாமே இந்த உணவை பயன்படுத்தணும். 4th ஒன் கருப்பு உளுந்து தாங்க. தமிழர்களுடைய பாரம்பரிய சக்தி உணவுனா அது கருப்பு உளுந்து தான். கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னென்னா புரோட்டீன், கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் கருப்பு உளுந்தில் இருக்குது. இதனால் கால்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா தசைகள் வலுவாக்கப்படும், எலும்பு அடர்த்தி அதிகரிக்கும், மூட்டுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடலோட சக்தியை உயர்த்தும். எப்படி சாப்பிடணும்னா உளுந்து இருக்குல்ல, அதில் கஞ்சி, உளுந்து அடை, உளுந்து களி, உளுந்து வடை இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் உளுந்து வடை இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக கஞ்சி குடிக்கிறப்ப உங்களுக்கு களி சாப்பிட்றப்பையும் அதோட பலன்கள் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா நான் இப்போ சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான கருப்பு உளுந்தை வாங்கி அது நல்லாவே வறுத்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் ஊற்றாமல் வெறுமனே வறுத்துட்டு இது கூடவே எல்லையும் சேர்த்து வறுத்து 2யுமே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் குடிக்கிற பாலில் வெறும் டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர்வீங்க. இந்த உணவுகளுடைய சில டிப்ஸுகளையும் கொடுக்குறேன், அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கால்களை பலமாக வச்சுருக்கிறதுக்கு கூடுதல் குறிப்பு இது. தினமும் நடக்கணும். அதாவது நடைப்பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், வயசாயிருச்சு இனிமேல் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னா அடுத்து நடக்கவே முடியாது. ஏன்னா உடல் அப்படியே செட் ஆயிரும். நம்ம உடலை இயக்குனாதான் அதனால் திருப்பி திருப்பி இயங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும். தினமும் அதனால நீங்கள் நடக்கணும். குறைஞ்சது 30 நிமிஷமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போங்க. 2வது போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். அதாவது நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா தசைகள் பலவீனமாக ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அட்லீஸ்ட் 2 லிட்டர், அதாவது 2.5 லிட்டராவது நீங்கள் குடிச்சிருங்க. அப்போ தான் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், கால்களும் பலமாகும். 3வது விஷயம் என்னென்னா வெயிலில் நிற்கணும். ஏன்னா வெயிலில் இருக்கிறப்ப தான், வெயில்னோன்னா நடு வெயில் 12 மணிக்கு போய் நின்றாதீங்க. காலையில் இருக்கும்ல அந்த வெயிலில் போய் நிற்கிறப்ப விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். விட்டமின் டிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. என்னதான் நம்ம இந்த உணவுகளில் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த கால்சியம் சத்தை உடல் உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி அப்படிங்கிற சத்து ரொம்பவே முக்கியம். விட்டமின் டி இருக்குல்ல, இது உடலில் இருந்தால் தான் கால்சியம் அப்படின்னு நான் சொன்ன அந்த உணவுகள் எல்லாமே கால்சியம் சத்தை கொடுக்கும். அதை இந்த விட்டமின் டி மூலியமாக உடல் உறிஞ்சிக்கும். அதுக்காக தான் காலை வெயிலில் நிற்க சொல்கிறது. காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார அடிக்கும்ல அந்த வெயில், ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். 4வது விஷயம் என்னென்னா உடல் எடையை கட்டுப்படுத்துறது தாங்க. உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா மூட்டுகளுக்கு அழுத்தம் கிடச்சி மூட்டு வலி அதிகமாகும். மூட்டுகளுக்கு இடையில இருக்கும்ல அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு உடல் எடையை நீங்கள் குறைச்சே ஆகணும். 5வது விஷயம் தூக்கம். இது ரொம்பவே முக்கியங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும்.
அப்போ தான் தசையை மீட்கிறதுக்கு அது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. உங்களோட உடல் ரிப்பேர் ஆகிற டைமே அந்த நைட்டு தூங்குகிற டைம் தான். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கிட்டிங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு வராது. தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னா, அதிகமாக சர்க்கரையை பயன்படுத்தாதீங்க. சர்க்கரைன்னு நான் சொல்கிறது ஜீனிங்க. இது மாதிரிலாம் சுகர் ஐட்டம் எதையும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது. அதே போல் ஆர்ட்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸு, சோடா, பெப்சி, 7அப்பு இது மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. பதப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். மைதா, உப்பு அதிகமாக சேர்த்த உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது எல்லாமே எலும்பு, தசை இது எல்லாத்தோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய உணவுகள் தான். இந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. 60 வயசுக்கு அப்புறமா கால்கள் பலவீனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விலை உயர்ந்த மருந்துகள் மாத்திரைகளை எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப கைவலி, கால்வலி எல்லாமே சரியாகும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த உணவுகளை எடுத்துட்டிங்கன்னா இந்த வலிகள் வராமல் கூட தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன, என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப இது வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் நீங்கள் என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இல்லை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.